ஹலோ ஆல். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான். இம்பார்ட்டன்ட் சொன்னால் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் லைஃப்லேயே நான் மறக்க முடியாத அளவுக்கு இந்த சம்மருக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்த பற்றி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் லைஃப்பில் இவ்வளோ ஒரு கிளியர் வாட்டர் நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து தடால இருக்காங்க, ஆந்திரா டிஸ்ட்ரிக்கு. ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் தான். அடிக்கிற வெயிலுக்கு அப்பா அந்த தண்ணியில் குளிச்சா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. வேற எங்கேயும் இல்லைங்க, தடா ஃபால்ஸ் தான் போகிறோம். பட் எங்களால் ஃபால்ஸ் வரைக்கும் மேலே ஏற முடியல. இருந்தாலும் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. மார்னிங் ஒரு 8 o'clock போலவே நாங்கள் கிளம்பிட்டோம். 7:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். 8 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே. ஸோ வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes ட்ராவலுக்கு அப்புறம் எங்கேயுமே நிப்பாட்டில் சல்லுன்னு அடிச்சாச்சு. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனால் இங்கே என்னென்னலாம் அலௌட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ரெனோவேஷனும் கூட நடந்துகிட்டு இருந்தது. அந்த ரெனோவேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஏதோ புதுசாக பண்ணுவாங்க போல். இனிமேல் தான் நமக்கு அது தெரியும். நெக்ஸ்ட் இயர் மேபி வந்தால் நமக்கு தெரியும். வண்டியை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டால் குரங்கும் போது வண்டிக்குள்ளே என்ன இருக்குது, வண்டி ஜிப்பெல்லாம் தானாக திறக்குது, என்ன இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுது. ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். சஜனுக்கு குரங்கை பற்றிலாம் பயமே இல்லை. பக்கத்தில் பாட்டுன்னு வருது, நடந்து போகிறான். இங்கெல்லாம் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறாங்க போல். இனிதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னு தெரியும். நீங்களாம் தடா ஃபால்ஸ் இதுக்கு முன்னே போயிருக்கீங்களா? நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் அண்ணனை இதோட 10-15 வாட்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் போடும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு ஸ்பாட்டா உங்கள் ஊர்லையா? உங்கள் ஊரில் ஒரு பார்க் கூட இருக்காது அப்படின்னு நான் சும்மா சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பேன். இந்த டைம் பார்த்தோம்னா எனக்கே கீழே இருக்கிற கல், மீன், ஃபிஷ்ஷு எல்லாம் தெரியுது. இந்த சம்மர் ஆகிட்டனால கொஞ்சம் தண்ணி கூட வத்திடுச்சு. இந்த ஸ்பாட்டை பார்க்கும்போது மனித உணர்ந்து கொள்ள அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸோ டக் 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 டக்குன்னு ஏறணும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்தே சலிச்சோங்க. காடு, மலை, மண் என்னென்னவோ இருந்தது. அந்த இதெல்லாம் நடந்து போனால் ஒரு ஒரு ஸ்பாட் அணை மாதிரி இருந்துச்சு. அந்த அணை தாண்டி தான் தண்ணி கீழே இறங்கும். ஆனால் அதுலேயும் ஃப்ளோ இல்லை. பட் ஒரு ஆள் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இதில் குதிச்சா ஐஸ் கட்டியை விட மோசமாக இருக்குது தண்ணி, ஜில்லுன்னு. ஆக்சுவலாக நல்லா இருந்தது அந்த அந்த இடத்துல விளையாடுறப்போ. சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், இது வந்து மெயின் இதிலே நிறைய ரொம்ப ஆழமாக இருக்குது, தம்பியெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே வந்தோம். அங்கேருந்து ஒரு 10 minutes to 15 minutes நடந்து உள்ளே வந்தோம். ஸோ அங்கேயும் வந்தால் நிறைய பேர் அங்கேயும் இருந்தாங்க. நமக்கு இஷ்டம் போல் ஊருன்னு ஊறியாச்சு தண்ணியிலேயே. நானும் ஷாம்பு விளம்பரத்துக்கு மாதிரி சில ஃபோட்டோஸும் சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு ட்ரை தான் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வேற உள்ளே இறங்க மாட்டேன்னா அவரை அப்படியே மேலே உட்கார வச்சு கீழே உட்கார வச்சு தாளாட்டி சீரூட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிளாக வச்சு அவனையும் நம்ம நினைய வச்சிட்டோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, மலையிலேருந்து வரக்கூடிய வாட்டர் நிறைய மூலிகையை கிராஸ் பண்ணி வருது. அதான் கொஞ்சம் மார்னிங் கிளியர் ஸ்கையில் கிளியரான தெளிவான வாட்டரில் நம்ம குளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல அந்த வேர்க்கிட்டு இருக்கிற தண்ணியை வந்து அப்படியே எடுத்து குடித்தான். என்னடா இதை குடிக்கிற, நீ குடின்னு நான் நம்பவே இல்லை. அப்புறம் நீ குடித்தாதான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ குடிச்சிட்டு பார்த்தா அதுவும் அவ்வளோ ஒரு மினரல் வாட்டர்லாம் தேவையே இல்லைங்க. அந்த அளவுக்கு அமிர்தமாட்டு இருந்துச்சு. ஆனால் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவனுக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. பட் வர வழியில் எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டோம். ஆனால் வர வழியில் குரங்கு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கையில் பிஸ்கெட் சாப்பிட்டே வந்தோமா, பிடுங்கறதுக்காக வந்துருச்சு. ஸோ எடுக்க முடியல. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் தண்ணியிலே அவ்வளோக்கெல்லாம் இறங்கவே மாட்டார். சும்மா கால் வைப்பார். அவரே மெய் மறந்து குளித்தது வந்து நான் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஃபிஷ்ஷஸும் வந்து தம்பிக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் அவனுக்கு ஓரளவு பயந்தான், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இது வந்து அந்த ஆழமான பிளேஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தான் ஃபஸ்ட்டு இறங்கணும். அவன் உள்ளே இறங்க மாட்டேன்ட்டான். சரி அப்புறம் அவனை அப்படியே சப்புன்னு விளையாட்டு காமிச்சிட்டு குதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். தண்ணி கம்மியாக இருக்க பிளேஸில் பழகட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸில் எனக்கு வீட்டுக்கு குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே வரல. ஆனால் வெயில், இதுக்கப்புறம் நாங்கள் நடந்து தான் அந்த இடத்துக்கு போகணும், வண்டி நிப்பாட்டின இடத்துக்கு. குளிக்கிறேன் எங்களை மீறி டைம் ஓவராக ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அன்னைக்கு டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் பிரியாணிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. பிளேஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.